விஜய் சார், நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன். நல்லாட்சி நான் தருவேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சின்ன பிஞ்சு குழந்தைகள் நஞ்ச விதைச்சி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க. ஆனால் இப்போ நாட்டை நாசமாக வழி தேடிக்கிட்டு இருக்கீங்களே, என்னங்க விஜய் சார்? அதுவும் நீங்கள் ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய்ங்கன்றோட பேருக்கு அர்த்தம் என்னங்க சார்? சார், இது என்னத்தை சொல்லுங்க, இது ஆண்டவர் அந்த கோரமான பாவச் சிலுவையில் தொங்கி நமக்காக உயிரவே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்காரு. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கிட்டு பாவ வழியை பின்பற்றி கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துகிறது சரியா? திமுக ஆட்சிக்காரங்க ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கேவலப்படுத்திட்டு நீங்கள் இப்போ பாட்டிலுக்கு 20, 30, 50ன்னு சொல்லி வச்சு விற்றுட்ருக்கீங்க. 717 கடைகளை நான் தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துலலாம் இப்போ பாரை திறந்து வைக்கிறீங்க. ஏன் சார், இந்த நாடு நல்லா இருக்குனுங்கிறது உங்களோட விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கீங்களே. பிஜேபியோட கைக்கூலியாக இருந்துக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணி நான் கிறிஸ்தவங்கிற பேரில் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவின் நாமத்துக்கே அவமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி சார் நாங்கள்கிட்ட நல்வழிப்படுத்துவீங்க? பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க சார். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 25 கொலை நடந்திருக்கு. 25 கற்பழிப்பு, கொலை, கொடூரம் எல்லாம் பார்த்தா நாடை கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க சார். சார், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு நல்லாட்சி நாயகனாக நடந்துக்குங்க, நல்ல முறையில் ஆட்சி செய்யுங்க. ஏன்னா நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உயிராக நேசிக்கிறவன். நான் அதுலேயே நானும் ஒரு ஒன்றிய செயலராக பொறுப்பு வகிக்கிறேன். தயவு செஞ்சு நல்லாட்சி நடத்துங்க, நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள்.